ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற அவசர உலகத்தில் ஃபிட்னஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து முதல் விஷயம் வாக்கிங் தான். ஸோ வாக்கிங் பற்றி தெளிவாக நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் 10,000 ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 10,000 ஸ்டெப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் வெயிட் லாஸ் நடக்கும், உடம்பு ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி 10,000 ஸ்டெப் தினமும் நடந்தால் உடம்புல என்ன நடக்கும், நிஜமாகவே பலன் தருமா, இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10,000 ஸ்டெப்ஸு அப்படின்னா சுமார் 7 to 8 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கிறது. டைம் வந்து 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் 50 மினிட்ஸ் வந்து நடக்கணும். இதுக்கு சயின்டிஃபிக் மீனிங் என்னென்னா, டெய்லி ஆக்டிவிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நம்ம உடல் செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருந்து ஆக்டிவ் மோடுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஸோ ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய 8 கிலோமீட்டர் தூரம் ஆகும். இதை நீங்கள் நடக்கும்போது நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியம். இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகுது, இதயம் பலப்படும், மாரடைப்பு அபாயம் குறையும், பிபி கண்ட்ரோல் ஆகும். அதாவது பேட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டு குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து கலோரி எரிப்பு. ஒரு நாளைக்கு சுமார் 300லேருந்து 500 கலோரிகள் வரை எரிக்கப்படும். இதன் மூலமாக உடல் எடை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது ஒரு சிறந்த வழி. அதாவது 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் வந்து அதோட யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ரீ டயபெட்டிஸு, டைப் டு டயபெட்டிஸு, பிபி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் ரொம்ப ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங்கிறது வந்து நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது நம்ம மூளையில் என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ் மற்றும் கவலையை வந்து ரொம்ப பெருமளவு குறைக்குது அப்படிங்கிறாங்க. இரவு நேரத்தில் நல்லா ஒரு நைட் டீப் ஸ்லீப் வர்றதுக்கும் இந்த வாக்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆங்ஸைட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 10,000 ஸ்டெப் அப்படிங்கிறது பாடிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ 10,000 ஸ்டெப்ஸோட உடம்புல என்னென்ன பயன் இருக்குது, மென்டலாக என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் எல்லாருமே எடுத்த உடனே 10,000 அடி நடக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 3,000 to 5,000 நடக்க ஆரம்பிங்க ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு 1,000 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக ஒரே ஏரியா நடக்காமல் காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் அப்படின்னு பிரித்து நடந்தீங்கன்னா கூட உங்களால் 10,000 ஸ்டெப்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அதாவது ரொம்ப ஏஜானவங்கள ஜாயின்ட் பெயின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வாக் பண்ணிக்கோங்க, டாக்டரோட அட்வைஸை கேட்கோங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இல்லை உங்களால் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியல அப்படின்னா டெய்லி ஒரு 6,000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கனாலே அதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மட்டும் இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் கூட. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நடங்க. ஹெல்த் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் லாஸும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் ஹெல்த் ஆப்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நடந்தீங்கன்னா உங்கள் ஸ்டெப்ஸை வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவும் நம்ம ஸ்டெப்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆப் எதுவும் தேவைப்படுச்சுன்னு சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching. Thank you.